நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நீதிமொழிகள்ல இப்படியாய் வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கருணையுடைய கண்கள். கண்கள் எப்படிப்பட்டதாய் நமக்கு இருக்க வேண்டும் என்றால், கருணை கண்ணன். அப்ப கருணையுடைய கண்களாய் நாம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் என்றால், ஆசிர்வதிக்கப்பட்டதாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மட்டும் கிடையாது. இந்த நாளில் அநேக வசனங்களை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போறோம். உங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொள்ள போறேன். கருணை உடைய கண்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நடக்கைகள், இது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், வேத வசனத்தின் பிரகாரமாய் நாம் பார்த்தோமானால், கருணை உடைய கண்களாய், நாம் இரக்க சுபாவம் உடையவர்களாய், நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்மளுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கருணை கண்களாய் இருக்க வேண்டும். வசனங்கள்ல நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரனுக்கு கொடுப்பவன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவளாய் காணப்பட வேண்டும்? ஒரு கிறிஸ்தவளாய், நான் ரட்சிக்கப்பட்டவளாய், கிறிஸ்தவள் என்பதை தாண்டி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றுகிறேன். நான் எப்பொழுதும் நான் ஆலயத்துக்கு, தேவாலயத்துக்கு கடந்து போறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவளாய், எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? அவனுடைய பார்வை, அவனுடைய நடக்கை, அவனுடைய பேச்சு, இது எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்றால், கருணையுடைய கண்களாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஆறுதல் அடைகிற வார்த்தையா இருக்க வேண்டும். மற்றவர்களை துன்புறுத்துற வார்த்தையோ, மற்றவங்களை அவதூறா பேசுகிற வார்த்தையோ, துணிகரமான வார்த்தையோ, இல்ல என் வாயின் வார்த்தையினால் மற்றவங்களை நான் குத்தி பேசுறதோ, இல்ல மற்றவங்களை நோகடிக்கிற மாதிரி பேசுறதோ, இப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்ல. காயம் கட்டுகிற வார்த்தையாக என்னுடைய பார்வையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாயின் வார்த்தையாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை கருணை உடையதா இருக்க வேண்டும். என்னுடைய நடக்கை கருணை உடையதா இருக்க வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் காயம் கட்டுகிறதாக, மற்றவர்களுக்கு ஆறுதல் மூட்டுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில். அப்ப என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஏற்ற சமயத்தில் என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? அப்ப ஆறுதல் அடைகிற வார்த்தையாய், காயம் கட்டுகிற வார்த்தையாய், மற்றவர்களுக்கு அவருடைய ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாய், என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை, என் வாயின் வழியை புறப்படுகிற வார்த்தை, மற்றவங்களுக்கு காயம் கட்டுவதற்காக, மற்றவர்களுக்கு சமாதானமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட வேண்டியதாய் காணப்பட வேண்டும் என்று நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் நீதிமொழிகள் 25:11 சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. இல்ல ஒரு காரியத்துல அவங்க காயப்பட்டு காணப்படுகிறாங்க, அவங்க வீட்டுல ஒரு துக்கமான காரியங்கள், இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம், அவங்களால ஆறுதல் அடைய முடியாம சமாதானம் அற்று போய் காணப்படுறாங்கன்னா, நீ இத பண்ண, அதனாலதான் உனக்கு இப்படி அப்படின்னு இல்ல, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மள வாயிலிருந்து புறப்படாதபடி ஏற்ற சமயத்தில் அவங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஆறுதலான வார்த்தைகளை நாம் கடந்து போய் சொல்ல வேண்டும். வைத்தியனுக்கு அல்ல, குணமாக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, பிணியாளுகளுக்கே வைத்தியன் தேவைப்படுறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். அப்போ காயம் கட்டப்பட்ட, காயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, ஆறுதலற்று போய் இருக்கிறவர்களுக்கு, பிணியாளி ஆக்கப்பட்டவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கருணை உடையதாய் காணப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு உதாரணமாக வேத வசனத்துல ஒரு நிகழ்வு இருக்குது. என்னன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 30வது வசனம். நல்ல சமாரியன், நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த, சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டிருப்போம். நல்ல சமாரியனை குறித்து. அந்த இடத்துல லேவியனும் ஆயக்காரனும் சமாரியனும் வராங்க. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போற ஒரு மனுஷன் என்ன பண்றான்? கள்ளர் கையில பிடிபட்டு அவனை என்ன பண்றாங்க? அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் அவனை என்ன பண்றாங்க? விட்டுட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க.
வராங்க. ஆனா அந்த வழியா யார் வராங்க? அந்த இடத்துல தற்செயலா யார் வராங்க? ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் கடந்து வருகிறான். அவன் வரும்பொழுது அவனை பார்த்த உடனே என்ன பண்றான்? ஒரு ஆசாரியன், திருச்சபையில காணப்படுகிற ஒரு ஆசாரியன் அந்த வழியை கடந்து வரும் பொழுது அவன் என்ன பண்றவனாய் காணப்படுகிறான்? அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போறான். பாருங்களேன், வந்த இடத்துல ஒரு லேவியனும் வரான், ஒரு ஆசாரியனும் வரான். அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? இந்த குற்றுயிராய் கிடக்கிறவனுக்கு அவனை பார்த்த உடனே என்ன பண்றாங்க? அவனை கண்டும் காணாதபடி அவனை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதே வழியாய் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி 33வது வசனம் சொல்லுது, சமாரியன் அவனை கண்டு மனதுருகி. நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? தகப்பனை போல பிள்ளைகள். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? தகப்பனை போல காணப்பட வேண்டும். கிறிஸ்தவன் என்பதுல நம்ம பெருமை அடையக்கூடாது. நான் கிறிஸ்துவை போல, அவரை போல நான் கிறிஸ்தவன், நான் பார்ன் கிறிஸ்டியன், நான் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவன், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, அதுல ஒரு பெருமையும் நமக்கு இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்தவ எத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனை வருஷம் என் பரம்பரை இருக்குது, அப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு கிறிஸ்துவை தரித்து கொள்கிறவளாய் காணப்படுகிறேனா என்பதை பற்றி நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த வழியா வந்தவங்க 2 பேரும் ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் கடந்து போறாங்க. ஆனா அவனை கண்டுட்டு என்ன பண்றாங்க? விலகி தூரமா போறாங்க. ஆனா அதே வழியாய் பிரயாணப்பட்டு ஒரு சமாரியன் வரான். சமாரியர்கள் என்னவே அந்த காலத்துல என்ன பண்ணப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க? தீண்டப்படாதவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனா இந்த சமாரியன், அவங்க சமாரியர்கள் என்றவே யூதர்களை பொறுத்தவரையும் அவங்க தீண்டத்தகாதவர்கள், அவங்கள தொடக்கூடாது, அவங்க தீண்டத்தகாதவர்கள், முத்திரை வச்சிருந்தாங்க. ஆனா அதே வழியா தான் அந்த சமாரியன் கடந்து வரான். கடந்து வரும்பொழுது என்ன பண்றான்? அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? கருணை கண்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எப்படி பார்க்கிறான்? அவனை பார்த்த உடனே அவனுடைய கண்கள்ல ஒரு ஏக்கம், ஐயோ அவனை குற்றுயிராய் காணப்படுகிறானே, இவனை விட்டுட்டு எப்படி நான் விலகி என்னுடைய காரிய நிமித்தமா நான் போறது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான்? உடனே போய் அவன் மேல மனதுருகி அவன் காயங்களை கட்டி திராட்சரசத்தினால் வார்த்து அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை அந்த இடத்துல சேர்த்துட்டு, இதோட என் பணி முடிஞ்சிருச்சு, இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கூட்டிட்டு வந்தேன், இவனை இந்த இடத்துல அட்மிட் பண்ணிட்டேன், என் காரியம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் கடந்து போகாதபடி மேலும் ஒரு வார்த்தை அந்த சத்திரக்காரனுக்கு சொல்றான். என்ன சொல்றான்? இவனுக்கு அதிகமா இன்னும் செலவானாலும் பரவாயில்ல, நான் திரும்பி வரும் பொழுது நான் உனக்கு அதை தரேன்னு சொல்லிட்டு அவனோட வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கருணையான வார்த்தைகள். செலவானா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவனுடைய காயங்களை கட்டி அவன் காயத்துக்கு எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து அவனை எடுத்துட்டு போய் சேர்த்ததும் இல்லாம, சத்திரக்காரன் இடத்தில் ஒப்படைத்ததும் இல்லாம, அவனை தங்க வைத்ததும் இல்லாம, நான் திரும்பி வருவேன், இன்னும் அதிகமா செலவானாலும் பரவாயில்ல, அதையும் நான் தருகிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆறுதல் அடைகிறதாய் காணப்படுகிறது. நம்மளுடைய வார்த்தைகள் கூட இப்படிப்பட்டதாய் தான் இருக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை யாரோடு கூட ஒரு லேவியனும் ஒரு ஆயக்காரனோடு அல்ல, அவர் யாரிடத்தில் அவரை யாரோடு கூட ஒப்பிட்டு சொல்றாரு? அவரே நல்ல சமாரியனாய் காணப்பட்டார். நல்ல சமாரியன். அப்ப நாம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? இந்த சமாரியனை போல நம்மளுடைய வாயின் வார்த்தைகளும், நம்மளுடைய பார்வைகளும், நம்மளுடைய நடக்கைகளும் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? கருணை உடையதாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 22:9 அதுதான் சொல்லுது. கருணை கண்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்மளுடைய பார்வை பொறாமையுடைய பார்வைகளாய் காணப்படக்கூடாது. மற்றவர்களுடைய உடையை நம்ம எப்படி பார்க்கிறோம், மற்றவர்களுடைய நகைகளை நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்மளுடைய முறுமுறுப்புகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தர்பான் ஐயா இப்படியா பார்வாரு, பொருள் மேல கண்ணு போச்சுன்னா, போச்சையா உன்னோட அபிஷேகம்னு சொல்லிட்டு, நம்மளோட அபிஷேகங்களை, நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகங்களை நாம காத்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பத்திரமாய் நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அபிஷேகங்களை கொடுத்திருக்கிறாரு. இச்சிக்க கூடாது மற்றவர்களுடைய பொருள் மேல. ஆனா இன்றைக்கு காணப்படுகிற அநேக கிறிஸ்தவர்களுடைய
காரியங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பொறாமையுடையதாய் காணும். மற்றவங்க வண்டி வாங்கிட்டாங்கன்னா உடனே வண்டி வாங்கணும், பைக் வாங்கிட்டாங்கன்னா பைக் வாங்கணும், கார் வாங்கிட்டாங்கன்னா கார் வாங்கணும், வீடு வாங்கிட்டாங்கன்னா வீடு வாங்கணும். அவங்க ஒரு புடவை வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஒரு புடவை, அவங்க கிரீன் கலர்ல வாங்கிட்டாங்கன்னா நாம கிரீன் கலர் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு போட்டியோடு கூட இந்த நாட்கள்ல கடந்து போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை. மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்கிறோம், மற்றவர்களோடு பேசும் பொழுது நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அந்த சமாரியனை போல கருணை உடையதாய் காணப்படுகிறதா? தேவாலயத்துக்கு கடந்து போகும் பொழுது உன் நடைகளை காத்துக்கோன்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. நாம நம்மளுடைய நடைகளை காத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு கடந்து போகிறோமா? மற்றவங்க என்ன கலர்ல போட்டுட்டு இருக்காங்க, மற்றவங்க என்ன மாதிரியான நகையை உடுத்திட்டு இருக்காங்க, மற்றவங்க என்ன கழுத்துல போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை நகைகளை போட்டுட்டு இருக்காங்க, காதுல என்ன போட்டுட்டு இருக்காங்க, அதை கவனிக்கிறோமா? இல்ல நம்ம ஜெபங்களை கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சமாரியனை போல தன் நடைகளை காத்து கொண்டவனாய் அவன் போகும் பொழுது என்ன பண்றான்? அவனை பார்த்து வழிவிட்டு விலகி போகாதபடி அவனுக்கு இறங்கி தன்னுடைய கைகளை கரத்தை நீட்டி என்ன பண்றான்? அவன் காயங்களை கட்டி அவனை ஆறுதல் படுத்தி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு அவனை சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கான காரியங்களை அவனை கவனித்துக் கொண்டவனாய் காணப்படுகிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? ஒரு நல்ல சமாரியனை போல நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் கருணையுடைய கண்களை நம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். இரக்கத்தோடு கூட இருக்க வேண்டும். அதனாலதான் அவருடைய இரக்க குணமுடையவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? சாந்த குணமுள்ளவராய் காணப்பட்டார். நம்மளுடைய குணங்களும் அப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு நீதிமொழி சொல்லுது. நம்மளுடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்துறோமா? இல்ல இறங்கி கொடுக்கிறோமா? நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் காயம் கட்டுதா? இல்ல காயப்பட்ட அந்த காயத்துல இன்னும் ஊசியை வச்சு குத்துறது போல இருக்கிறதா நம்மளுடைய வார்த்தைகள்? இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டும். நிகழ்வு இது ஒரு சம்பவம் தான். மதர் தெரசாவை குறித்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 1981வது வருஷம் என்ன பண்றாங்க? மதர் தெரசா அமெரிக்காக்கு போறாங்க. அந்த இடத்துல உலகம் முழுவதும் ஃபேமஸான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கிறவர் வந்து ஒரு செனட்டர், ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறவர். அவர் வந்து என்ன பண்றாரு? மதர் தெரசாவை பேட்டி எடுக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி. அந்த நாள்ல அந்த தொலைக்காட்சி அந்த என்ன பண்றாங்க? உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்குது. மதர் தெரசாவை பேட்டி எடுக்கிற செனட்டர் வந்து இப்படியா கேட்கிறாரு, நீங்க எல்லாருக்கும் உதவி பண்றீங்களே, நோயாளிங்க, அப்படி புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நீங்க அரவணைக்கிறீங்க. இப்படி செய்யறதுனால இந்த உலகத்தை வருமன்ற பிரச்சனையில இருந்து உங்களால தீர்த்து விட முடியுமான்னு சொல்லிட்டு மதர் தெரசாவிட அந்த செனட்டர் வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே அமைதியா என்ன பண்றாங்க? மதர் தெரசா ஒரு பதில் சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, நண்பரே, நான் வந்து இந்த கடவுள் வந்து என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினது எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ப்பதற்காக என்ன அனுப்பல. அதுக்கு மாறா என்னால எந்த செயலை செய்ய முடியுமோ அதை உண்மையா செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக என்ன அனுப்புறாரு. அதுல உதவி வேண்டி நிற்கும் திக்கற்றவர்களுக்காக மட்டுமே நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில செய்யறோம். உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அதுல உதவி வேண்டி நிற்கிற திக்கற்றவர்களை மட்டுமே நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் அன்பை மட்டும் நான் காட்டுறேன். அது மூலமா அவர்களுக்கு கிறிஸ்துவை நான் காட்டுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பதில மதர் தெரசா சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், அந்த உதவி செய்யறது மூலியமா நான் உங்க இடத்துல நான் அன்பை காட்டுறேன். அந்த அன்பு மூலியமா நான் யாரை வெளிப்படுத்துறேன்? கிறிஸ்துவ அவர்களுக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்ற ஒரு பதில அன்றைக்கு மதர் தெரசா என்ன பண்றாங்க? அந்த உலக தொலைக்காட்சியில அந்த செனட்டர் கிட்ட அப்படி ஒரு பதில சொல்றாங்க. அவங்களுடைய பதில் பாருங்களேன், எவ்வளவு அருமையான பதில் அவங்க சொல்றாங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம எப்படி வெளிப்படுத்துறோம்? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறோமா? அந்த நல்ல சமாரியன் பாருங்க, அவனுக்கு ஒரு நல்ல சமாரியன் சொல்லிட்டு ஒரு பேர் வருது. எதற்காக வருது என்றால் கிறிஸ்துவை அன்பை வெளிப்படுத்துவனாய் காணப்பட்டான். அதே போலதான் இந்த மதர் தெரசாவை போல அன்பும் வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? எல்லாரிடத்திலும் என்னால கொடுக்க முடியாது, நான் உதவி வேண்டி நிக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த என்னால முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போலதான் நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மாய்மாலமற்ற, மாய்மாலமான சிரிப்பு, மாய்மாலமான வார்த்தைகள், மாய்மாலமான அன்பு, மாய்மாலமான பார்வைகள், மாய்மாலமான பேச்சுகள், அது அல்ல. உண்மையான வார்த்தைகள், உண்மையான அன்பு, கருணையோடு பார்க்கிற அந்த பார்வை, இவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 19:17 சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு இறங்கி கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கே இறங்கி கடன் கொடுக்கிறான். நாம என்ன கொடுக்கிறோமோ அதன்படிதான் தேவன் நம்ம அளந்து கொடுப்பார். நாம மன்னிப்போமானால் தேவன் நம்மளுடைய குற்றங்களை மன்னிக்கிறவராய் காணப்படுவார். நாம இரக்கமுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது தேவன் நம் குற்றங்களை மன்னித்து நம்மேல் இரக்கமுள்ளவராய் காணப்படுவார். நாம இறங்கும் பொழுது மற்ற தேவன் நம்மேல் நம்மளுடைய காரியங்கள்ல இறங்கி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கருணை கண்கள் உடையவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அணுகுமுறைகளோடு கூட நல்ல கிறிஸ்தவர்களுக்கு என்பதற்கு அடையாளம் என்ன? கிறிஸ்துவை போல நாம் தரித்துக் கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவள் என்பதுல நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேனா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப நான் என்னுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அவரை போல அவர் கருணை கண்கள் உடையவராய் காணப்பட்டார். அப்ப என்னுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கருணை கண்கள் உடையதாய் காணப்பட வேண்டும். அப்படி கருணை கண்கள் உடையவளாய் என்னுடைய வாழ்க்கையில நான் காணப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். அது மட்டும் கிடையாது, நீதிமொழிகள்ல 28 சொல்லுது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவன், தன் இருதயத்தை கடினப்படுத்தணும், தீங்கில் விழுவான். அப்ப நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? இரக்கம் உள்ளதா இருக்க வேண்டும். ஆனா அந்த இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது நீதிமொழிகள் சொல்லுது, அவன் எதில் விழுந்து போவான்? தீங்கில் விழுந்து போவான். நீதிமொழிகள் 29:1 சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தேவன் இரக்கம் உள்ளவராய் காணப்பட்டார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்டவளாய் காணப்பட வேண்டும்? என்னுடைய காரியங்களை நான் எப்படிப்பட்டவளாய் காணப்பட வேண்டும்? இரக்க சுபாவம் உள்ளவளாய், கருணை கண்கள் உடையவளாய், அப்ப இந்த நல்ல சமாரியனை போல மற்றவர்களுக்கு காயம் கட்டுகிறவளாய். நீதிமொழிகள் 25:11 சொல்லப்பட்டது போல, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்படி என்னுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு காயம் கட்டுதாய், காயத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, காயம் கட்டுகிற வார்த்தைகளாய் என்னுடைய வார்த்தைகள் மாற வேண்டும். என்னுடைய பார்வை பொறாமையினுடைய பார்வை அல்ல, கருணை கண்கள் உடையவளாய் நான் காணப்பட வேண்டும். பொறாமையோ எலும்புரிக்கின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் சொல்லுது. பொறாமை எப்படிப்பட்டது? எலும்புரிக்கின்னா கேன்சர். அப்ப என்னுடைய கண்கள்ல பொறாமை இருக்கக்கூடாது. ஏசப்பா இப்படியே ஒரு வசனம் சொல்லுவாரு, இருதயத்திலிருந்து புறப்பட எண்ணங்கள் தான் நம்மளை தீட்டுப்படுத்தும், அதுல வன்கண்ணும் ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்பளுடைய என்னோட பார்வை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கருணை உடையதா இருக்க வேண்டும். வன்கண் உடையதாய் காணப்படக்கூடாது, பொறாமை உடையதாய் காணப்படக்கூடாது, அவதூறு பேசுகிற வாயாய் காணப்படக்கூடாது, மற்றவர்களுக்கு காயம் கட்டுகிற வார்த்தையாய் இருக்க வேண்டும். என்னுடைய கண்கள் இரக்கமுடையதாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் காயம் கட்டுகிறதாய் காணப்பட வேண்டும். என்னுடைய கண்கள் கருணை கண்கள் உடையதாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் 22:9 சொல்லப்பட்டது போல நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். அந்த ஏற்ற சமயத்தில் நம்மளுடைய சொல்லுகிற வார்த்தை மற்றவங்களை காயம் கட்டி ஆறுதல் படுத்தி அவளை அங்கலாய்க்கு அந்த இருதயத்துல சமாதானத்தை ஊற்றுகிற வார்த்தையாய் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் அப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் தேவன் சொன்னார். அப்பதான் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். நான் எத்தனை வருஷம் கிறிஸ்டியன், நான் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறேன், எதுல இருந்து நான் இருக்கிறேன், எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல நான் சந்தோஷப்படுவோம், பெருமைப்படுவோம், மேட்டின்மை பாராட்டுவோ, அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள். சில நேரங்கள்ல நம்மையும் அறியாமல சில வார்த்தைகள் தேவன் விரும்புவதில்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டாரு. தேவன் குணமாக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, நீதிமான்களுக்கு அல்ல, பாவிகளை அழைக்கவே தேவன் வந்திருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய வார்த்தைகளும் மற்றவர்களுக்கான காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? காயம் கட்டுகிற வார்த்தையாய் நம்மளோட வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தேவன் விரும்புறார். நம்மளுடைய வாழ்க்கையும், நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய நடக்கைகள், நம்மளுடைய பார்வைகள், நம்மளுடைய பேச்சுகள் மற்றவங்களை காயம் கட்டி ஆறுதல் படுத்தி அந்த இடத்துல சமாதானத்தை சண்டையை மூட்டுகிற வார்த்தை அல்ல, சமாதானத்தை, சண்டையை கிளர்ச்சி உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் அல்ல, காயம் கட்டி சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தையாய் நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஊழியங்களை தான் தேவன் விரும்புகிறார். அப்படி மாறும் பொழுது நிச்சயமாகவே நம்ம என்ன பண்றோம்? நித்தியத்திற்கான வழியை நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைப்பாரு. என் மகள் காயம் கட்டுகிற வார்த்தையை பேசுகிறார், நல்ல சமாரியனை போல அவள் என்ன பண்றா? அந்த இடத்துல
அந்த லேவியனை போலவோ இல்ல ஆசாரியனை போல கடந்து போகாதபடி, நல்ல சமாரியனா என்னை போல என் மகள் என்ன பண்றா கண்டு விலகி போகாதபடி என்ன போல காயம் கட்டுகிறவளாய் இருக்கிறாள். காயத்தை ஆறுதல் படுத்துகிறவளாய் காணப்படுகிறாள். எண்ணெய் வார்க்கிறவளாய் காணப்படுகிறாள். திராட்சரசத்தை ஊற்றுகிறவளாய் காணப்படுகிறாள். கருணை கண்கள் உடையவளாய் காணப்படுகிறாள். இது எல்லாத்தையும் தேவன் எழுதி வைப்பாரு. எழுதி வைக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நினைப்பில் வைத்திருப்பார். நாம் கடந்து போகும் பொழுது அந்த நித்தியமான பரலோகத்திற்கு நான் எத்தனை வருஷம் இருக்கிறேன்னு தெரியல. இந்த வருஷங்கள் இருக்கும் பொழுதே தேவன் நமக்குரிய ஊழியத்தையும் நாம் கவனமாய் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் கருணையோடு கூட அந்த வாயின் வார்த்தைகள் காயம் கட்டி அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறவர்களாய் நம்ம என்ன பண்ணும், பிடிவாதத்தினாலும் வீண் வாக்குவாதத்தினாலும் சண்டையினாலும் ஆதாயப்படுத்தி கொள்கிறவர்களாய் இல்லாதபடி நம்மளுடைய நடக்கைகளும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் கண்டு அவர்களை ஆதாயப்படுத்தி கொண்டு நித்தியமான பரலோகத்திற்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.